ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஐடிபிஐ உடைய ஜேஏஎம்முக்கான ரிசல்ட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குமான்ற டவுட் இருக்குது. அண்ட் அடுத்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற டேட்டாவும் இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் மேக்ஸிமம் சான்சஸ் கிடைக்கும். இதில் நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு பிரைவேட் பேங்க் அப்படிங்கிறதுனால சும்மா எழுதி பார்க்கலான்ட்டு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதனால் ஜாயினிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலே ஆல்மோஸ்ட் உங்களை உள்ளே கூப்பிட்ருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜூன் 8 அண்டு 22 இந்த எக்ஸாம் திரும்பவும் நடக்க போகுது. திரும்பவும் அப்ளை பண்ணுங்க, எழுதுங்க. உங்களுடைய எக்ஸாம் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிகினர்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் எந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுக்கு ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து பிரைவேட் பேங்க் அப்படிங்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறத விட டார்கெட் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். லேட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்தராக நான் வேறு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும். பட் நான் அந்த எக்ஸாமுக்கு ரெடியாக இல்லை. நான் எக்ஸாம் ரெடியாக நாளைக்கே மெயின்ஸ் எக்ஸாம் வச்சா கூட என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தைரியமாக ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் நான் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே சமயம் எனக்கு ஃபேமிலியில் எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளும் கிடையாது. இன்னும் எனக்கு டைம் இருக்குது ப்ரிப்பேர் பண்ண. நான் தைரியமாக உட்காந்து படிக்கிறேன். ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கும், எஸ்பிஐ எக்ஸாமுக்கும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயே ஆகணும், வேலைக்கு போயிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன், மேனேஜ் பண்ணிக்குவேன், இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கக்கூடியவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பாண்டெல்லாம் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் பாண்டு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் ஜாப். ஓகேங்களா? அதுக்கு கீழே அசிஸ்டன்ட், ஜூனியர் ஆஃபீஸர் 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களே அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணதும் எஸ்பிஐ பிஓக்கு எவ்வளோ சேலரி இருக்கோ அதை விட 4000 5000 இந்த ஐடிபிஐ ஏஎம்முக்கு சேலரி அதிகம். ஒர்க்கு ப்ரெஷர், அந்த டார்கெட் இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. எனக்கு சேலரி நல்லா இருக்கணும், க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பை நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன், இதுவே போதும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 வருஷம் கழித்து உங்களை ஏஎம்மாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏஎம்மாக நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணதும் நீங்கள் என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாமில் பேங்கிங்கில் எஸ்பிஐயில் வரக்கூடிய சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதலாம். ஆர்ஆர்பியில் வரக்கூடிய ஸ்கேல் 2 ஆஃபீஸருக்கு நீங்கள் டைரெக்டாக எழுதலாம். ஸ்கேல் 2 ஆஃபீஸராக நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா 2 வருஷம் ஆஃபீஸர் லெவலில் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிருக்கணும். அது நீங்கள் ஏஎம் ஆகணும். அதுக்கு நீங்கள் 3 வருஷம் இந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 3+2 ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் எஸ்பிஐ சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸராகவும் எழுதலாம். அண்டு ஆர்ஆர்பியில் ஸ்கேல் 2 ஆஃபீஸராகவும் நீங்கள் எழுத வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இல்லை சார், நான் எகைன் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ஜூன் 8 22 வர எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு டீல் பண்ணுறேன்ற ஒரு சில விதமான ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு கிளியராக சான்சஸ் அதிகமாக இருக்குது. வரக்கூடிய ஜூன் 8 22 திரும்ப இந்த எக்ஸாம் வரப்போகுது. இதில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது உங்களுடைய டிசிஷன். ஒர்க் அதிகமாக தான் இருக்கும், டார்கெட் அதிகமாக தான் இருக்கும். அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா இல்லாதவங்களுக்கு அங்கே டைம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ண. பட் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் ரெடியாக இருக்கீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு சும்மா கிடைக்கிற டைமில் டெஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க யோசிங்க, ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. கண்டிப்பாக
உங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஜாப் ஓகே சார். நான் அங்க போயிட்டு டார்கெட் ப்ரெஷர்லாம் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு சில பேரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். ஸோ இந்த ஜாபுடைய ரியாலிட்டி சொல்லிட்டேன். நல்ல ஜாப், நல்ல சேலரி தான். பட் பிரைவேட் ஜாப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒர்க் லேட் ஹவர்ஸ் இருக்கும், டார்கெட்ஸ் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க பிகினரா இருந்தா கண்டிப்பா ஜூன் 8ஆம் தேதி, 22ஆம் தேதி வரக்கூடிய எக்ஸாம அப்ளை பண்ணி எழுதி ஆகணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க் யூ.